ஹாய் கைஸ், வெல்கம் டு தமிழ் கோடிங் அகாடமி. ஸோ இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம்னா ஜாவா ஸ்கிரிப்ட்ல ஈவெண்ட் ஹேண்ட்லிங். ஓகேவா? ஸோ ஈவெண்ட் ஹேண்ட்லிங்கிறது இங்கே ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு யூசர் ஓகேவா வெப்சைட் யூஸ் பண்ணுறாங்க, வெப் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறாங்கன்னா, ஸோ அவங்க வந்து வெப்சைட்டோட எப்படி எங்கேஜ் பண்ணுறாங்கன்றது இந்த ஈவெண்ட்டை தான் முடிவு பண்ண போகும். ஃபார் எக்ஸாம்பிள் ஓகே, இந்த இடத்துல பாருங்க, ப்ரீவியஸ் பட்டன், நெக்ஸ்ட் பட்டன் கிளிக் பண்ண சொல்ல இட் கோ டு த நெக்ஸ்ட் டாபிக், எரர் ஹேண்ட்லிங், ரைட்? ஸோ அகெயின் ப்ரீவியஸ் பட்டன் கோ டு த ப்ரீவியஸ் டாபிக். ஸோ இப்போ நான் பண்ணது ஆன் கிளிக் அப்படின்ற ஒரு ஈவெண்ட். ஓகே, கிளிக் ஈவெண்ட்னு சொல்லிக்கலாம் அதான். ஓகே, தென் இது மட்டும் இல்லாமல் மவுஸ் ஓவர் நம்ம வந்து இந்த ஹோவர் பண்ண சொல்ல ஒரு ஹோவர் எஃபெக்ட் வருது. இது வந்து மவுஸ் ஓவர். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஸோ லோட் ஆகுது. இப்போ ஒரு புதுசாக ஒரு டாபிக் போகிறோம்னா அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு லோடிங் ஈவெண்ட் நடக்குதா? ஸோ இதுவுமே ஒரு ஈவெண்ட் தான். ஓகே, இது மட்டும் இல்லாமல் ரீசைஸ், ஸ்க்ரீன் ரீசைஸ் ஆக சொல்ல நமக்கு என்ன நடக்க போகுது இங்கே பாருங்க. ஒரு குறிப்பிட்ட ஸ்க்ரீன் ரெஃபரன்ஸ் ஆகல இப்போ ஆட் காம்பனன்ட் மறைஞ்சிருச்சு. இப்போ சைட் பார் என்ன ஆகும்? மறைஞ்சிரும். அதுக்கு பதிலாக எனக்கு என்ன ஆகும்? ஆஃப் கேன்வாஸ் இருக்கும். ஓகே, ஸோ இதுவுமே இப்போ இது ஈவெண்ட்டை என்னது பேஸாக வச்சு தான் இது நடக்குது. ஓகேவா? அப்போ ஸோ சம்படி இஸ் லிசனிங் த ஈவெண்ட். யார் லிசன் பண்ணுறா? நம்மளோட கோடு தான். அப்போ நம்ம கோடில் என்ன பண்ண முடியும்? நீ வந்து லிசன் பண்ணணும். கிளிக்கையோ மவுஸ் ஓவரையோ கீ டவுன்ன்றது சம் பட்டனை ப்ரெஸ் பண்ண சொல்ல ஏதோ ஒன்று நடக்குது. லோடு, வேற ஒரு பேஜ் பாக்ஸால் லோட் ஆகுறது. ஸ்க்ரீன் ரீசைஸ் அண்ட் சப்மிட் போது ஒரு ஃபார்ம் டேட்டாவை நம்ம சப்மிட் பண்ண சொல்ல சப்மிட், ரைட்? ஸோ இந்த மாதிரிலாம் நடக்கிறது எப்படி அப்படின்றத நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஒரு ஸ்க்ரீன் டிஸ்பிளேன்னு எடுத்துக்கோங்களேன். ஒரு யூசர் வராங்க, மிஞ்சி போனால் என்ன பண்ணுவாங்க? கிளிக் பண்ணுவாங்க, இட் கோ டு அனதர் பேஜ் ஆர் இட் ஒர்க்ஸ் சம்திங். ஓகே, தென் சப்மிட் பண்ணுவாங்க. ஒரு ஃபார்ம் டேட்டாவை சப்மிட் பண்ண சொல்ல டேட்டா பேஸில் போயிட்டு சேவ் ஆகிடும். இட் ஷோ லைக் சக்ஸஸ்ஃபுல்லி சப்மிட்டட் அப்படின்ற மாதிரி நமக்கு பாப்அப் ஷோ ஆகும். தென் ரீசைஸ், ஸ்க்ரீன் என்ன பண்ணுவாங்க? டிஃப்ரெண்ட் ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுவாங்க. ஒருத்தர் மானிட்டர் யூஸ் பண்ணலாம், ஒருத்தர் டிவி யூஸ் பண்ணலாம், ஒருத்தர் மொபைல் யூஸ் பண்ணலாம். ஸோ அப்போ சின்ன ஸ்க்ரீன்ல இருந்து பெரிய ஸ்க்ரீன் வரைக்கும் ஸ்க்ரீன் நல்லா ரீசைஸ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி ரீசைஸ் பண்ணுறாங்க. இப்படி ரீசைஸ் பண்ண சொல்ல நம்ம என்ன பண்ணணும்? ஸோ இது எல்லா ஸ்க்ரீன் சைஸ்க்கும் ஒர்க் ஆகணும் இல்லையா? ஸோ இந்த மாதிரி ஈவெண்ட் எல்லாமே எவ்ரிதிங் வந்து ஈவெண்ட் ஹேண்டலிங் அப்படின்ற டாபிக்குள்ள தான் நம்ம பார்ப்போம். ஓகே, ஸோ வி ஆர் கோயிங் டு ஸ்டார்ட் வித் இன்ட்ரோடக்ஷன். இது எங்கே யூஸ் பண்ணுவோம், எதுக்காக இது இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். தென் இது எப்படி பண்ணுறது அப்படின்ற கோடிங் கீழே இருக்கு. Okay, introduction. Event in JavaScript refer to the interaction or occurrence that happen in a browser. ஒரு browserல யூசருக்கும் அண்ட் browserக்கும் ஓகேவா நடக்கிற ஒரு இன்ட்ராக்ஷன். ஆஃப்டன் ட்ரிகர் பை யூசர் இன்ட்ராக்டிங் வித் பேஜஸ். ஒரு பேஜில் இருக்காங்கன்னா அவங்க ஒரு ஈவெண்ட்டை ட்ரிகர் பண்ண சொல்ல சம் ஆக்ஷன் வில் மூவ், ரைட்? அந்த ஆக்ஷனுக்கு தகுந்த மாதிரி ஒரு ரியாக்ஷன் நடக்கும். ஓகே, தென் they enable dynamic and interactive web page application by responding to the user action. அப்போ ஒரு யூசர் ஆக்ஷன் பண்ணுறாங்கன்னா கண்டிப்பாக என்ன ஆக போகுது? அதுக்கான ரெஸ்பான்ஸ் இருக்க போகுது இல்லையா? அந்த ரெஸ்பான்ஸ்னால என்ன ஆகுது? ஸ்டாட்டிக்காக இருந்த ஒரு வெப் பேஜ் டைனமிக்காக மாற போகுது. இதுதான் டைனமிக் ப்ரோக்ராமிங். ஓகே, அதனால தான் ஜாவா ஸ்கிரிப்டை டைனமிக் லாங்குவேஜ் சொல்கிறோம். ஸோ இப்போ நம்ம டைனமிக்காக மாற்றுறதால என்ன கிடைக்குது? நமக்கு ஒரு யூசர் இன்ட்ராக்ஷனுக்கு ஒரு ரிப்ளை கிடைக்குது. அந்த ரிப்ளைவால் ஸோ யூசர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லையா? அதிக நேரம் அந்த யூசரை என்கேஜ் பண்ண முடியும். ஓகே, தென் இதில் காமன் ஜாவா ஸ்கிரிப்ட் ஈவெண்ட்ஸ் என்னென்ன இருக்குது, அது எப்படி ஒர்க் ஆகுன்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். கிளிக் ஈவெண்ட் ட்ரிகர் வென் எலமெண்ட் இஸ் கிளிக். ஏதாவது ஒரு எலமெண்ட், மேபி அது ஹெட்டிங்காக இருக்கலாம், பேராகிராஃபாக இருக்கலாம், பட்டனாக இருக்கலாம், ஆடியோவாக இருக்கலாம், வீடியோவாக இருக்கலாம். ஸோ கிளிக் பண்ண சொல்ல சம்திங் வில் ஹேப்பன். ஓகே, ஸோ மவுஸ் ஓவர்னு ஒரு ஹோவர் எஃபெக்ட். ஸோ ரைட் வென் த மவுஸ் இஸ் மூவ் ஓவர் அ எலமெண்ட். அப்போ ஒரு மவுஸ் வந்து ஒரு எலமெண்ட் மேலே ஏதாவது மூவ் ஆக சொல்ல என்ன ஆக போகுது? The action will be triggered and the background color, animation, whatever the effect you want, you can அது யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? கீ டவுன் போது ஆக்டிவேட் வென் a key is pressed down. அது key is pressed down, நம்ம என்டர் பட்டனை மட்டும் வாட்ச் பண்ணி என்டர் கொடுத்தா ஆட்டோமேட்டிக்காக ஃபார்ம் சப்மிட் ஆகும். என்டர் கொடுத்தா சப்மிட்டட். இப்போ பாஸ்வேர்ட் நீங்கள் டைப் பண்ணிட்டீங்க, ஜஸ்ட் என்ட்ரி கொடுத்தோன்னா ஆட்டோமேட்டிக்காக பாஸ்வேர்ட் சப்மிட் ஆகுது இல்லையா? ஹவு இட் இஸ் பாசிபிள்? ஸோ இதுதான் கீ டவுன். ஓகே, லோடு எக்ஸிக்யூட் when the page load or image is to finish loading. ஒரு இமேஜோ ஒரு பேஜோ ஸ்டார்டிங் நம்ம கொடுத்த உடனே லோட் ஆகிடாது. இட் டேக் சம் டைம். அந்த டைமுக்கு நம்ம சும்மா இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக ஒரு லோடர் என்ன பண்ணுறோம், செட் பண்ணுறோம். ஓகே, ஸோ யூசர் இன்ட்ராக்ஷனுக்காக. தென் ஸோ ரீசைஸ் அக்கோர் when the browser window is resized. இப்போ ப்ரௌசர் விண்டோ வந்து டிஃப்ரெண்ட் ஸ்க்ரீன் சைஸ் இருக்கும். ஒரு ஸ்க்ரீன் சைஸ்லேயே ஒரு மாதிரி ரியாக்ட் ஆகும் இல்லையா? ஸோ இதெல்லாமே வந்து ரீசைஸில் வரும். சப்மிட், ஒரு ஃபார்ம், ஒரு டேட்டா நம்ம சப்மிட் பண்ண போகிறோம்னா கோயிங் டு சேவ் ஒன் டேட்டா பேஸ், ரைட்? ஸோ இதுக்கு இந்த சப்மிட் ஈவெண்ட். ஸோ இந்த ஈவெண்ட்லாம் எப்படி யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றத கீழே பார்க்கலாம். லைவ் எக்ஸாம்பிள். இது மட்டும் இல்லாமல் ஹேண்டிலிங் ஈவெண்ட். ஒரு ஈவெண்ட் நடக்குதுன்னா
அதுக்கு ஆட் ஈவெண்ட் லிசனர், ரிமூவ் ஈவெண்ட் லிசனர்ன்றது ரொம்ப முக்கியம். இது எதுக்காக இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஈவெண்ட் நடக்குதுன்னா, ஸோ லிட்டரலி லைக் நம்ம வீட்டாண்ட இருப்பாங்கல்ல சிசிடிவி கேமராஸ் பாட்டிங்க, ஸோ அந்த மாதிரி. ஸோ ஏதாவது ஒரு ஈவெண்ட் நடக்குதுன்னா அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கிறது. ஓகே, ஸோ எது எங்கே நடக்குது அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு தான் தெரியும் அந்த விஷயம்லாம். ஓகேவா? ஸோ இங்கே இந்த ஆட் ஈவெண்ட் லிசனர் எக்ஸாக்ட்லி லைக் அவங்க தான். ஸோ என்ன பண்ண போகிறாங்கன்னா, ஒரு ஈவெண்ட் நடக்க போகுது, ஒரு பையன் மேலே பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, தென் யாரையாச்சும் கேமரா மாதிரி கண்காணிச்சுட்டே இருப்பாங்க. இங்கே அதே மாதிரி இந்த ஆட் ஈவெண்ட் லிசனர் ஒரு பட்டனை கண்காணிக்க போகுது, ஒரு எலமெண்ட்டை கண்காணிக்க போகுது. அந்த எலமெண்ட் ஹவர் பண்ணுறாங்களா, கிளிக் பண்ணுறாங்களா, சப்மிட் பண்ணுறாங்களா, இல்லை சம்திங் லோட் பண்ணுறாங்களா அப்படின்றத ரீசைஸ் பண்ணுறாங்களா, எல்லாத்தையுமே லிசன் பண்ணி அதுக்கான ஆக்ஷனை ட்ரிகர் பண்ண போகுது. ஓகேவா? ஸோ ரிமூவ் ஈவெண்ட். ஸோ ரிமூவ் ஈவெண்ட்ன்றது அந்த எப்படி சொல்கிறது, அதே ஈவெண்ட்டை நம்ம ரிமூவ் பண்ணணும். ஓகேவா? ஸோ நம்ம ஒரு ஆள் அப்பாயின்மெண்ட் பண்ணுறோம் அதை கண்காணிக்கணுன்றதுக்காக. ஸோ ஒன்ஸ் கண்காணிப்பு முடிஞ்சிருச்சு, வேலை முடிஞ்சிருச்சுன்னு போது அதை ரிமூவ் பண்ணணும் அதுக்காக. ஓகேவா? தென் ஈவெண்ட் ஆப்ஜெக்ட் ப்ரொவைட் இன்ஃபர்மேஷன் அபவுட் த ஸ்பெசிஃபிக் ஈவெண்ட் சர்ச் அஸ் டார்கெட் டைப். அதாவது ஒரு ஈவெண்ட்டுக்கு தேவையான இன்ஃபர்மேஷனை என்ன பண்ணணும், இந்த ஈவெண்ட் ஆப்ஜெக்ட் நமக்கு ப்ரொவைட் பண்ணும். ஓகேவா? இது எப்படின்றத பார்க்கலாம். ஓகே, ஸோ இந்த ஈவெண்ட் அண்ட் ஹேண்டலிங் ஈவெண்ட்டை என்ன பிரயோஜனம் ப்ரோ, ஏன் இதை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ட்ராக்டிவிட்டி, ரியல் டைம் ஃபீட்பேக், அதாவது சப்மிட் பண்ண சொல்ல சப்மிட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி, ஸோ எரர் இன் சர்வர், ப்ளீஸ் ட்ரை அகேன் சம் டைம் அப்படின்ற மாதிரி. ஸோ இட்ஸ் அ ரியல் டைம் ஃபீட்பேக், என்சான்ஸ்டு எக்ஸ்பீரியன்ஸ், ஸோ டைனமிக் எக்ஸ்பீரியன்ஸ், எங்கேஜிங் வெப் அப்ளிகேஷன்ஸ் வித் த யூசர். ஓகே, ஸோ இங்கே கிளிக் ஈவெண்ட் அப்படின்றத நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது. இம்பார்ட்டன்ட் நோட்ஸ் படிச்சுக்கோங்க. இங்கே கிளிக் ஈவெண்ட் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். இங்கே அண்ட் ஈவெண்ட் தட் அக்கோ வென் எலமெண்ட் இஸ் கிளிக், எனி எலமெண்ட். ஓகே, ஸோ கிளிக்ன்றது பட்டனை மட்டும் இல்லை, எல்லா எலமெண்ட்டையும் நம்ம கிளிக் பண்ண முடியும். இங்கே ஒரு பட்டனையோ இல்லை ஏதாவது ஒரு எலமெண்ட்டையோ கிளிக் பண்ண சொல்ல என்ன நடக்க போகுது, சம்திங் வில் ஹேப்பன். இங்கே பாருங்கள், கிளிக் மீன்றது இட்ஸ் அ டெக்ஸ்ட். ஓகே, ஸோ இந்த இடத்துக்கிட்ட நான் கிளிக் பண்ணுறேன், பட்டன் இஸ் கிளிக் அப்படின்ற மாதிரி நமக்கு என்ன ஆகுது, ஒரு பாப்அப் ஷோ ஆகும் இல்லையா, இட்ஸ் அ அலர்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, தென் இந்த இடத்துக்கிட்ட ஆன் கிளிக் அப்படின்றது இங்கே என்ன பாருங்கள், இட்ஸ் அ இங்கே ஆன் கிளிக்ன்றது யாராச்சும் என்னன்னு சொல்ல முடியுமா, அட்ரிபியூட். ஓகே, ஸோ ஏன் இது அட்ரிபியூட் சொல்கிறேன்னா, ஸோ இட் இஸ் என்ன ஃபஸ்ட்டு எலமெண்ட் டேக் இல்லையா, ஃபஸ்ட்டு டேக்ல இருக்கும், க்ளோசிங் டேக், ஓப்பன் டேக் இருக்கும், ஸ்டார்ட் டேக்ல இருக்குது. ஓகே, இந்த ஸ்டார்ட் டேக்ல ஏதாவது இருந்தால் அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் அபவுட் பர்டிகுலர் எலமெண்ட். இந்த இடத்துக்கிட்ட நான் என்ன பண்ணியிருக்கேன், ஆன் கிளிக்னும் போது கன்சோல் டாட் லாக் பட்டன் கிளிக்னு நான் கொடுத்துருக்கேன். ஆக்சுவலாக நான் அலர்ட் கொடுத்துருப்பேன், அதனால் எனக்கு அலர்ட் வரும். ஸோ நான் ட்ரைமில் போயிட்டு ஸோ இது கிளிக் பண்ண சொல்ல கன்சோலில் பட்டன் கிளிக் அப்படின்ற மாதிரி எனக்கு கன்சோலும் வரும். அது நீங்கள் எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம். அலர்ட்னா என்னன்றதை நம்ம கீழே பார்ப்போம். ஓகே, மவுஸ் ஓவர் ஈவெண்ட். மவுஸ் ஓவர் ஈவெண்ட் அப்படின்றது இங்கே ஹோவர் பண்ணும்போது, ஸோ whenever this is hover, we hover over the element. ஒரு எலமெண்ட்டை நம்ம ஹோவர் பண்ண சொல்ல என்ன ஆகுது, இட்ஸ் அலர்ட். நான் சொன்னேன் இல்லையா, அலர்ட்ன்றது. அலர்ட் எப்படி ஒர்க் ஆகுனா ஒரு ப்ரீடிஃபைன் மெத்தட்ஸ். அது என்ன பண்ணணும்னா, ஸோ நம்ம அலர்ட் ட்ரிகர் பண்ணும்போது, ஸோ மவுஸாக இருக்கட்டும், ஆன் கிளிக்காக இருக்கட்டும், அலர்ட் ட்ரிகர் பண்ணும்போது அதுக்குள்ளே இருக்க நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், பெராம் சென்ட் பண்ணிக்கலாம். அந்த பெராம்ன்றது பெராமீட்டர் இல்லையா, ஸோ சென்ட் பண்ணிவிட்டு அந்த டேட்டா என்ன ஆகும், உங்களுக்கு ஷோ ஆகும் மவுஸ் ஓவர் அப்படின்றாங்க. ஓகே, இதுதான் அலர்ட், யூசர் அலர்ட் பண்ணுறது. ஓகே, ஸோ ஹோவர்ன்ற போது எப்படி ஆன் கிளிக் பார்த்தோமோ அட்ரிபியூட், அதே மாதிரி இந்த இடத்துக்கிட்ட ஆன் மவுஸ் ஓவர். ஓகே, ஆன் மவுஸ் ஓவர் இட் இஸ் யூஸ்டு டு எதுக்காக, ஒரு ஹோவர் எஃபெக்டை நம்ம பண்ண சொல்ல ஒரு ஈவெண்ட் மேலே, அதனால சம் ஆக்ஷன் ட்ரிகர் ஆகும். அதாவது ஒரு ஆக்ஷன் மூலயமா இன்னொரு ஆக்ஷனை நம்ம ட்ரிகர் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ மூணாவதா கீ டவுன் அப்படின்றது. இந்த கீ டவுன் ரியலி இம்பார்ட்டன்ட். ஓகே, ஏன் அப்படின்னு பாருங்க. ஸோ சம்திங் கீ டவுன், ஆன் கீ டவுன் கன்சோல் டாட் லாக் கீ டவுன். ஓகே, அதை காப்பி பண்ணிக்கிறேன். ஒரு ட்ரைம் எடிட்டர் இல்லை இல்லையா, டைம்ஸில் இன்ஸ்பெக்ட் கன்சோல் ஆல். ஓகே, ஸோ இந்த இடத்துக்கிட்ட நான் ஏதாவது டைப் பண்ணுறேன், இந்த இடத்துல பாருங்க உடனே கீ டவுன் வருதா கன்சோலில். ஸோ அப்போ நம்ம ஏதாவது ஒரு கீபோர்டில் கீயை ப்ரெஸ் பண்ணோன்னா அந்த கீயை லிசன் பண்ணி நம்மளால் என்ன பண்ண முடியும், அங்கே என்ன டைப் பண்ணுன்றதையும் நம்மளால் எடுத்துகிட்டு வந்து கன்சோல் பண்ண முடியும். ஓகே, அது மட்டும் இல்லாமல் நான் ஜஸ்ட் என்ன பண்ணியிருக்கேன், கன்சோலில் ஏதாவது ஒரு கீயை ப்ரெஸ் பண்ணால் அடுத்த செகண்ட் எனக்கு கீ டவுன் காமிங்க அப்படின்ட்டு நான் திரும்பி ஒரு கீயை ப்ரெஸ் பண்ணுறேன். பாருங்கள், நீங்கள் எந்த கீயை ப்ரெஸ் பண்ணாலும் ஒரு வாட்டி கீ டவுன் ஆகும், இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுதா. ஸோ அதுதான் இந்த கீ டவுன் ப்ராசஸ். இந்த கீ டவுன் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, பர்டிகுலராக ஒரு கீயை நம்ம லெசன் பண்ண முடியும். லெசன் பண்ணி என்ன பண்ண முடியும், அதை செயல்படாமல் பண்ண முடியும். இப்போ பேங்கிங் வெப்சைட் போயிட்டு நீங்கள் ரைட் கிளிக் பண்ணி உங்களால் என்ன பண்ண முடியாது, இன்ஸ்பெக்ட் பேஜ் போகவே முடியாது.
ஏன்னா அதோட சோர்ஸ் கோட் உங்களால் வியூ பண்ண முடியாது. ஓகே, ஸோ அந்த ஒரு காரணத்தினால. ஓகே, ஸோ என்ன பண்ணி வச்சிருப்பாங்க, ரைட் கிளிக்கே என்ன பண்ணுவாங்க, டிசபிள் பண்ணி வச்சிருப்பாங்க கீ டவுன் மூலயமா. ஓகே, ஸோ டிசைன் பண்ணி அந்த கீ என்ன பண்ணுவாங்க, அப்படி கிளிக் பண்ணால் கூட ஒர்க் ஆகாது அப்படின்னு சொல்லி வச்சிருப்பாங்க. இப்போ F12 ப்ரெஸ் பண்ணாலும் என்ன ஆகும், ஸோ இட் ஓப்பன் கன்சோல். இதையுமே என்ன பண்ணி வச்சிருப்பாங்க, F12 க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்க. இப்போ நீங்கள் குயிஸ் அட்டன் பண்ண போறீங்க ஒரு அப்ளிகேஷன் பண்ணும்போது, ஸோ அதோட ஆன்சர்ஸ் தான் நீங்கள் பார்க்காம இருக்கணும். தென் அதோட சர்வர்ஸில் எங்கேருந்து வருதுன்றது அந்த டீட்டெயில்ஸை பார்க்காம இருக்கலாம். சர்வர் செக்யூரிட்டிக்காக என்ன பண்ணி வச்சிருப்பாங்க, இந்த ரைட் கிளிக்கையும் உங்களால் என்ன பண்ண முடியாது, F12 ப்ரெஸ் பண்ண முடியாது. இதெல்லாம் எதுக்காகனா செக்யூரிட்டி பர்பஸ்க்காக. ஓகே, இந்த மாதிரி உங்களால் என்ன பண்ண முடியும், ஸோ கீ டவுனை லெசன் பண்ண முடியும். சப்மிட் ஈவெண்ட் என்னும் போது, ஸோ இங்கே பாருங்க, இப்போ நான் இங்கே ஏதாவது டைப் பண்ணுறேன்னா ட்ரை திஸ் வித் ட்ரைமி எடிட்டர். ஓகே, ட்ரைமி எடிட்டரில் கீ டவுன் அது பண்ணோம் இல்லையா. ஸோ இப்போ சப்மிட் ஈவெண்ட், ஸோ இந்த இடத்துக்கிட்ட நான் ஏதாவது டைப் பண்ணிட்டேன். ஓகே, டைப் பண்ணிட்டு நான் சப்மிட் கொடுக்க சொல்ல, ஸோ ஃபார்ம் சப்மிட்டட். ஓகேவா, சக்ஸஸ்ஃபுல்லி. ஸோ என்ன நடக்குதுன்னா, சப்மிட் பண்ண சொல்ல நான் என்ன டேட்டா அங்கே கொடுத்தனோ அந்த டேட்டாவை அலர்ட் பண்ணுது, ஃபார்ம் சப்மிட்டட் அப்படின்ற மாதிரி. ஓகே, ஸோ இந்த கேஸ் ஃபியூச்சரில் சப்மிட் பண்ண டேட்டாவே உங்களால் என்ன பண்ண முடியும், திரும்பி ரெட்டைவ் பண்ணி எடுத்துகிட்டு வந்து திஸ் டேட்டா இஸ் சப்மிட்டட் அப்படிங்கிற மாதிரி உங்களால் காமிக்க முடியும். அதான் பேக் எண்டுக்கு போயிட்டு சேவ் ஆகிடும். திரும்பி அந்த டேட்டா திரும்பி பேக் எண்ட்லேருந்து ரிட்டன் வந்து நமக்கு ஃப்ரண்ட் எண்டில் காமிக்கும். ஸோ டேட்டா இஸ் சேவ்டு அப்படின்ற மாதிரி அதுக்கு ஒரு யூனிக்யூ ஐடி கிரியேட் ஆகிட்டு இந்த இடத்துக்கிட்ட வந்து டேட்டா பேஸ் இது போய் சேவ் ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி ஒரு ரெஃபரன்ஸ் கோட். ஓகே, ஸோ அந்த மாதிரி நம்மளால் பண்ண முடியும். ஓகேவா, லைக் பேமெண்ட் மாதிரி தான், ஒரு பேமெண்ட் பண்ண சொல்ல அந்த டேட்டா பேஸில் ஸ்டோர் ஆகிட்டு ஒரு பேமெண்ட்க்கு ரெஃபரன்ஸ் கோட் வருது இல்லையா, அந்த மாதிரி ஒரு டேட்டாவை நீ ரீடு, அப்டேட்டு, டெலிட் எது பண்ணாலுமே உங்களுக்கு ஒரு ஐடி ஜென்ரேட் ஆகும். அந்த ஐடி எதுக்காகனா, ஸோ இது வந்து இதுக்கான ஐடி அப்படின்றவங்க நம்ம கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ யூனிக்யூ ஐடி அப்படின்னு சொல்லுவோம். அதை ஒன்ஸ் டேட்டா பேஸ் படிக்க சொல்ல நீங்கள் அதை பார்ப்பீங்க. ஓகே, ஸோ இதை தாண்டி ஈவெண்ட் லிசனர் அப்படின்றது ஒன்று இருக்குது. ஓகே, ஸோ இது எதுக்காகனா வி ஆர் கோயிங் டு லிசன் அப்படின்றது. ஓகே, ஸோ இது வரைக்கும் சிம்பிளாக ஸோ டைப் சப்மிட் அப்படின்றது இந்த இடத்துல ஆன் சப்மிட்னு பார்த்துருப்பீங்க. ஸோ ஒரு பட்டனுக்கு ஒரு ஃபார்முக்குள்ளே இது எப்படி ஒர்க் ஆகும்னு பாருங்கள். ஒரு ஃபார்முக்குள்ளே ஒரு பட்டனுக்கு டைப் சப்மிட் அப்படின்றத ஒரு அட்ரிபியூட்டை கொடுத்துட்டு தென் ஃபார்முக்கு டேரெக்டாக ஆன் சப்மிட் அப்படின்னு கொடுத்துட்டு நீங்கள் ஆன் சப்மிட் பண்ண சொல்ல என்ன பண்ணணுன்றதை நீங்கள் இங்கே என்ன பண்ணணும் எக்ஸ்பிளைன் பண்ணணும். இது பேக் எண்டில் போயிட்டு சப்மிட் ஆகணுமா அப்படின்ற கோடை நீங்கள் இங்கே தான் எழுதுங்க. ஓகே, தென் இது நம்ம பார்ப்போம் ஃபியூச்சரில் ரெகுலராக பார்ப்போம். ஓகே, தென் இப்போ ஆட் ஈவெண்ட் லிசனர் இது கொஞ்சம் புதுசாக இருக்கும். ஸோ ஆன் கிளிக்கு, ஆன் மவுஸ் ஓவர், ஆன் கீ டவுன். ஓகே, ஆன் கீ டவுன் தென் ஆன் சப்மிட், இது 4 பார்ப்போம். இது 4 தான் ரொம்ப ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடியது. ஸோ ஒன்றும் ஒரு சில விஷயங்கள்லாம் யூஸ் பண்ணுவோம். ஓகே, இந்த ஈவெண்ட் லிசனர் இங்கே பாருங்கள், நான் என்ன பண்ணுறேன், இப்போ மேலே இருக்கேன் டாப்பில் கொஞ்சம் கீழே ஸ்க்ரோல் பண்ண சொல்ல நார்மலாக இந்த இடத்துக்கு எனக்கு பட்டன் இல்லை, ஆனால் ஸ்க்ரோல் பண்ண சொல்ல வருது. ஓகே, திரும்பி ஃபுல்லாக கீழே வந்துட்டோம் இல்லை எங்கேயாவது இருந்து இது கொடுக்க சொல்ல திரும்பி டாப்பில் போகுது. இதெல்லாமே ஈவெண்ட் லிசனர் வச்சு நம்மளால் பண்ண முடியும். ஓகே, ஸோ இந்த எலமெண்ட்டை நான் கண்ட்ரோல் பண்ணுறேன், இது விசிபிளாக இருக்கணுமா, எப்போ ஹைட் ஆகணுன்றது. ஓகே, தென் இங்கே பாருங்கள், இந்த இடத்துக்கிட்ட ஜூம் பண்ணிக்கிறேன். ஸோ ஸ்கிரிப்ட் ஒன்று எழுதியிருக்கேன். ஓகே, அந்த ஸ்கிரிப்டுக்கு முன்னாடி ஒரு பட்டன் இருக்குது, அந்த பட்டன் கிளிக் மீன்றது பட்டன். ஸோ அந்த பட்டனுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன், ஐடி. ஓகே, ஐடி மை பட்டன் அப்படின்ற ஒரு ஐடியை கொடுத்தேன். ஓகே, தென் இந்த இடத்துக்கிட்ட கான்ஸ்ட் பட்டன், அதான் கான்ஸ்ட்ன்றது இட்ஸ் அ கண்டெய்னர், பட்டன்ன்றது அந்த கண்டெய்னரோட நேம், டாக்குமெண்ட் டாட் query செலக்டர் ஹேஷ் மை பட்டன். ஓகே, கெட் எலமெண்ட் பை ஐடின்னு கொடுக்கலாம், தப்பு கிடையாது. query செலக்டர்னு கொடுத்தாலும் ஸோ திஸ் பட்டன் கெட் செலக்டர். ஒன்ஸ் செலக்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த இடத்துக்கிட்ட அந்த query செலக்டரை கிளிக் பண்ணுறாங்களா இல்லையா அப்படின்ற ஒரு லிசனரை நம்ம என்ன பண்ண போகிறோம், ஆட் பண்ண போகிறோம். இந்த பட்டனில் என்ன இருக்கும் சொல்லுங்கள், திஸ் எலமெண்ட் ரைட். அப்போ இந்த எலமெண்ட்டில் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு ஈவெண்ட் லிசனர் ஆட் பண்ண போகிறோம். இந்த ஈவெண்ட் லிசனர் இங்கே பாருங்கள் எப்படி இருக்கும்ட்டு. ஸோ ஆட் ஈவெண்ட் லிசனர் அப்படின்றது அந்த ஈவெண்ட் லிசனர். ஸோ இதுக்கு என்ன பண்ண போகுது, இந்த இடத்துக்கிட்ட ஒரு பேரந்தசிஸ் இருக்குது. இந்த பேரந்தசிஸ்க்குள்ளே ஸோ நம்ம மல்டிபிள் பேராமீட்டர் சென்ட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு ஒரு பேராமீட்டர், ஓகே, பேரந்தசிஸ் கண்டிஷனாலே பேராமீட்டர் சென்ட் பண்ணுவோம். அது இஃபாக இருந்தாலும் சரி, அது ஃபாராக இருந்தாலும் சரி, அது வைலாக இருந்தாலும் சரி, அது டூ வைலாக இருந்தாலும் சரி. ஓகே, ஃபார் இன், ஃபாரா, ஃபார் இட்ஸ், அது மட்டும் இல்லாமல் ஒரு ஃபங்க்ஷன், இந்த மாதிரி கண்டிஷனில் நம்ம என்ன பண்ணுவோம், பேராமீட்டர் சென்ட் பண்ணணும். ஓகே, ஸோ இந்த பேராமீட்டருக்கு ஆர்குமெண்ட் சம்திங் ரிசீவ் ஆகும், என்ன வேணா இருக்கலாம். இந்த இடத்துக்கிட்ட பாருங்கள், ஸோ ஒரு பேராமீட்டர், இந்த இடத்துல கிளிக்ன்றது ஒரு பேராமீட்டர், ஃபஸ்ட்டு பேராமீட்டர் கிளிக் அப்படின்றது. ஸோ இந்த இடத்துக்கிட்ட நீங்கள் என்ன ஈவெண்ட்டை பண்ண போகிறீங்க அப்படின்றத நீங்கள் ஸ்பெசிஃபை பண்ணணும். அது கிளிக்னா கிளிக்கு, சப்மிட்னா சப்மிட், ஹோவர்னா ஹோவர். ஓகே, ஸோ அந்த மாதிரி ஃபோக்கஸ்னா ஃபோக்கஸ். ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும், ஸோ இந்த இடத்துக்கிட்ட அந்த ஈவெண்ட் நேமை நீங்கள் என்ன பண்ணணும் கொடுக்கணும். அதுக்கப்புறம் ஒரு ஏரோ ஃபங்க்ஷன் பார்த்தீங்களா, ஒரு ஏரோ ஃபங்க்ஷன் எங்கே ஆரம்பிச்சு எங்கே முடியுது நான் செலக்ட் பண்ணி வச்சிருக்கிறது வரைக்கும். ஸோ இந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணணும்னா, ஸோ இட் ட்ரிகர் வென் எப்போ அப்படின்னா கிளிக் பண்ண சொல்ல இந்த ஃபங்க்ஷன் ட்ரிகர் ஆகிடும்.
இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள நீங்கள் கோடு எழுதிக்கலாம். என்னன்னா டேட்டா பேஸில் போயிட்டு சப்மிட் பண்ணிவிடு. நான் கிளிக் பண்ணால் சப்மிட்னு கொடுத்த அடுத்த செகண்டு எனக்கு டேட்டா பேஸில் போயிட்டு சப்மிட் பண்ணிடுன்ற மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஒரு ஈவெண்ட்டை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இதுக்கு தான் ஒர்க் ஆகுது. இங்கே பாருங்கள், கிளிக் பண்ண சொல்ல பட்டன் இஸ் கிளிக் அப்படின்றது. இது நீங்கள் ஆன் கிளிக் வச்சும் பண்ணலாம், ஈவெண்ட் லிசனர் வச்சும் பண்ணலாம். ரெண்டும் ஒரே மாதிரி தான் ஒர்க் ஆகும். ஓகே, இந்த பர்டிகுலராக ஒரு எலமெண்ட்டை எப்பயுமே எனக்கு லிசன் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஆட் ஈவெண்ட் லிசனர் அப்படின்ற மெத்தட் இருக்கு. ஓகே, இதில் 2 பேராமீட்டர் சென்ட் பண்ணுவோம். ஒன்று வந்து என்ன ப்ராசஸ், என்ன ஈவெண்ட் அப்படின்றது. தென் ரெண்டாவது என்ன கோட்ஸ், அதாவது ஈவெண்ட் நடந்ததுக்கப்புறம் என்ன ஃபங்க்ஷன் வந்து எக்ஸிக்யூட் ஆக போகுது. இந்த ஃபங்க்ஷனில் என்ன இருக்குது சொல்லுங்கள். ஸோ இந்த ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் ஆச்சுன்னா இந்த ஒரு பேராமீட்டர் ஆர்குமெண்ட்டும் இல்லை, இந்த பிளாக் ஆஃப் கோட் எக்ஸிக்யூட் ஆக போகுது. இந்த பிளாக் ஆஃப் கோடுக்குள்ள என்ன இருக்குது, ஜஸ்ட் சிம்பிள் அலர்ட் பட்டன் கிளிக்னு ஒரு அலர்ட் மட்டும் கொடுத்து வச்சு, அவ்வளோதான். சிம்பிளாக ஒரு அலர்ட் வந்து த்ரோ பண்ண போகுது whenever I click this button. ஓகேவா? தென் ஆட் ஈவெண்ட் லிசனர். ஈவெண்ட் லிசனரில் மவுஸ் ஓவர் ஈவெண்ட். இந்த இடத்துக்கு எதுவுமே கிடையாது, சிம்பிள் கோடில் எந்த சேஞ்சஸுமே கிடையாது, சேம் மாதிரியே தான். ஆனால் இந்த இடத்துக்கிட்ட மவுஸ் ஓவர். ஓகே, இன்ஸ்டெட் ஆஃப் கிளிக் இந்த இடத்துக்கிட்ட மவுஸ் ஓவர் பண்ண சொல்ல என்ன பண்ண போகுது, இந்த இடத்துக்கிட்ட பாருங்க, கிளிக்கே பண்ண தேவையில்ல, மவுஸ் ஓவர் பண்ண சொல்ல என்ன ஆகுது, சம்திங் வில் ஹேப்பன். இதை வந்து நான் ஒரு பட்டனுக்கு வச்சுருக்கேன். நீங்கள் வந்து ஒரு இமேஜுக்கு வைக்கலாம், நீங்கள் வந்து ஒரு கண்டென்ட்டுக்கு ஒரு பேராகிராஃப் வைக்கலாம். ஓகே, ஸோ வாட் எவர் விஷ். ஓகே, நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இதை ஒரு ஆட் ஈவெண்ட் லிசனர் மூலயமா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஒரு ஈவெண்ட்டை ஒரு எலமெண்ட்டுக்கு என்ன பண்ணலாம், லிசன் பண்ணலாம். லிசன் பண்ணி சம் ஆக்ஷனை ட்ரிகர் பண்ணலாம். ஓகே, ஒரு ஆக்ஷன் லிசன் பண்ணி இன்னொரு ஆக்ஷனை ட்ரிகர் பண்ணுறது whenever the action applied. ஓகே, தென் ஈவெண்ட் லிசனர் கீ டவுன். கீ டவுன்னா என்ன, கீ டவுன் நீங்கள் வேர்டு யூஸ் பண்ணுறீங்களா, ஆன் கிளிக்கு, ஆன் மவுஸ் ஓவர் மேலே, அது ஈஸியாக இருக்கும், சின்னதாக இருக்கும் சின்டாக்ஸ். இந்த இடத்துக்கிட்ட சின்டாக்ஸ் கொஞ்சம் பெருசாக இருக்க போகுது. ஏன் அப்படின்னா நம்ம ஆட் ஈவெண்ட் லிசனரை நம்ம கொடுக்குறதால. ஸோ இந்த இடத்துக்கு நம்ம என்ன பண்ணுவோம், ஸோ என்ன பண்ணணும்னு கொடுப்போம். தென் அதுக்கப்புறம் ஸோ ஒருவேளை கீ டவுனோ ஆன் கிளிக்கோ மவுஸ் ஓவரோ நடந்தால் என்ன ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் ஆகணுன்றதை கொடுப்போம். இதுவே இந்த டாப்பில் நம்ம டாப் மேட்ச்சில் மேலே வந்து பார்த்தோன்னா இட்ஸ் சிம்பிளாக இருக்கும். எப்படின்னா ஆன் கிளிக், ஸோ இதுக்குள்ளே என்ன பண்ணுவோம், என்ன நடக்கணும் அப்படின்றத நம்ம இங்கே கொடுப்போம் டேரெக்டாக. ஓகேவா? ரெண்டுமே ஒன்று தான். ஓகே, அடுத்தது மவுஸ் ஓவர் பார்த்தோம். கீ டவுன், இந்த இடத்துல கீ டவுன் கொடுத்துட்டு ஈவெண்ட் இந்த இடத்துல கொஞ்சம் நல்லா கவனிக்கணும். ஓகேவா? ஸோ ஈவெண்ட்ன்றது இட்ஸ் அ பேராமீட்டர். ஒரு ஃபங்க்ஷனுக்கு நம்ம பாஸ் பண்ணுற இது பேராமீட்டர். இந்த ஈவெண்ட் நீங்கள் என்ன வேணா இருக்கலாம். ஓகே, ஸோ அதை எப்படி மாடிஃபை பண்ணுறாங்கன்றதை பாருங்கள். அலர்ட் கீ டவுன் ஆனால் ஈவெண்ட் ப்ளஸ் கீ அப்படின்றத என்ன பண்ணியிருக்காங்க, இந்த இடத்துக்கிட்ட எனக்கு இந்த இடத்துக்கு கொடுத்துருக்காங்க. ஒருவேளை நான் இந்த இடத்துல ஏதாவது நான் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன், அந்த டேட்டாவை நான் என்ன பண்ண முடியும், இந்த ஈவெண்ட் மூலமா எடுக்க முடியும். ஸோ நான் என்ன ஈவெண்ட் கிளிக் பண்ணுறனோ அது மட்டும் இல்லாமல் இந்த ஈவெண்ட்டில் மேபி நான் ஒரு டேட்டா கொடுத்தேன்னா இந்த மாதிரி அந்த டேட்டாவை என்ன பண்ண முடியும், என்னால் எடுத்து அதை என்ன பண்ண கன்சோல் பண்ணவோ இல்லை அந்த டேட்டாவை யூஸ் பண்ணவோ முடியும். அதுக்காக தான் இந்த ஃபங்க்ஷன். நார்மலாக நமக்கு தெரியும் இது ஈஸி தான். ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஒரு பேராமீட்டர் இருந்தால் அந்த பேராமீட்டருக்கு நம்ம ஆர்குமெண்ட் சென்ட் பண்ணுவோம். கண்டிப்பாக ஒரு ஈவெண்ட்னா இப்போ கிளிக்குக்கெல்லாம் நம்ம எதுவும் பண்ண போகிறதில்ல. ஆனால் இந்த இடத்துக்கிட்ட ஃபார்முக்கெல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம், கண்டிப்பாக ஏதாவது ஒரு டேட்டா கொடுப்போம். அதான ஃபார்மோட வேலை. அதனால் ஓகே, ஸோ அப்போ அந்த டேட்டாவே எடுத்து என்ன பண்ணணும், நம்ம சென்ட் பண்ணிவிட்டு உள்ள அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே அந்த டேட்டாவை ப்ராசஸ் பண்ணிக்கலாம். ப்ராசஸ் பண்ணி டேட்டா பேஸில் சேவ் பண்ணுறியோ இல்லை டெலீட் பண்ணுறியோ கிரியேட் பண்ணுறியோ அது நம்மளோட விருப்பம். ஓகேவா? ஸோ இதுதான் ஒரு ப்ராசஸ். ஈவெண்ட் லிசனரில் சப்மிட் ஈவெண்ட்க்கு சேம் அதே தான். நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, இந்த இடத்துக்கிட்ட ஈவெண்ட் நேம் கொடுக்குறீங்க. தென் அங்கே ஈவெண்ட் என்ன நடக்கணுன்றதை சொல்கிறீங்க. அப்போ வென்னவா இந்த டேட்டாவை நீங்கள் டைப் பண்ணிவிட்டு சப்மிட் அப்படின்னு கொடுக்க சொல்ல, ஸோ இந்த டேட்டா வில் பி கெட் சப்மிட். ஓகேவா? தட்ஸ் இட். ஸோ இந்த ஈவெண்ட் லிசனர் இப்போ எப்படி நீங்கள் ஆட் ஈவெண்ட் லிசனர் பண்ணீங்களோ அதே மாதிரி ரிமூவ் ஈவெண்ட் லிசனர் நீங்கள் எப்போ அப்படின்னும் போது ஒரு 10வது லைனில் நீங்கள் ஈவெண்ட் ஆட் பண்ணுறீங்க, ஒரு 40வது லைனில் நீங்கள் ஈவெண்ட் என்ன பண்ணிக்கலாம், ரிமூவ் பண்ணிக்கலாம். அப்படி ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஈவெண்ட் அதுக்கப்புறம் அந்த பட்டனை வாட்ச் பண்ணாது. ஓகேவா? சொல்ல ஒரு டைமர் வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் வாட்ச் பண்ணு, அதுக்குள்ளே சப்மிட் பண்ணலையா அதுக்கப்புறம் நீ வாட்சே பண்ண தேவையில்ல அப்படின்ற மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இந்த பட்டன் மேலே இப்போ ஒரு ஃபார்ம் மேலேயோ இல்லை பட்டன் மேலேயோ நீங்கள் எதை வேணால் செலக்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி query செலக்டர் யூஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், முன்னாடி ஹேஷ் போட்டு. ஓகே, ஸோ காட் இட் இல்லையா? அவ்வளோதான். இந்த இடத்துக்கு ஐடி அப்படின்னும் போது நீங்கள் ஹேஷ் போட்டு. ஸோ ஒன்லி யூஸ் த ஐடி, டோன்ட் யூஸ் கிளாஸ் அண்ட் ஆல். ஓகே, ஸோ ஆர்எல்ஸ் யூ கேன் யூஸ் த டாக்குமெண்ட் ஆப்ஷன்ஸ். ஓகே, டவுன் பற்றி பேசிகிட்டு இருக்கேன். ஸோ இந்த 8 எக்ஸாம்பிள்ஸ், இதில் முக்கியமான எக்ஸாம்பிள்ஸ் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து தான் ஆன் கிளிக் பண்ண சொல்ல நமக்கு என்ன ட்ரிகர் ஆனால் என்ன நடக்கும். அதுக்கப்புறம் ஹோவர் பண்ண சொல்ல இங்கே பாருங்க, கிளிக் பண்ண சொல்ல சம்திங் வில் ஹேப்பன், ஹோவர் பண்ண சொல்ல சம்திங் வில் ஹேப்பன். ஸோ அடுத்தது கீ டவுன், ஏதாவது கீயை ப்ரெஸ் பண்ண சொல்ல சம்திங் வில் ஹேப்பன் இல்லையா? சப்மிட் ஈவெண்ட், இது 4 தான் மெயினாக யூஸ் பண்ண போகுது, இது 4 தான் ரெகுலராக யூஸ் பண்ணணும். ஓகேவா?
ஸோ இதனால தான் அதிகமாக யூஸ் பண்ண போகிறது. அஞ்சாவதாக நம்ம எதாவது யூஸ் பண்ணுறோம்னா இந்த ஆட் ஈவெண்ட் லிஸ்னர், ரிமூவ் ஈவெண்ட் லிஸ்னர். நீங்கள் ஏதாவது ஒரு பர்டிகுலர் டார்கெட் பண்ணி உங்களால் என்ன பண்ண முடியும், அதை லிசன் பண்ணி ஸோ வித் ரெஸ்பெக்ட் டு பொசிஷன்ஸ் ஸ்க்ரோல் பண்ண சொல்ல இந்த பொசிஷன் கரெக்டாக 50, அதாவது கரெக்டாக சென்டராக இந்த பொசிஷன் வந்துருச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணணும், ஸோ யூ ரீச் த 50% அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல ஒரு பாப்பப் ஓப்பன் ஆகும். ஓகே, ஸோ அந்த மாதிரி நம்ம என்ன பண்ண முடியும். ஸோ அதுக்கு அந்த ஈவெண்ட் லிசன் பண்ணணும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அந்த மாதிரி விஷயத்துக்கு நீங்கள் ஆட் ஈவெண்ட் லிசனர், ரிமூவ் ஈவெண்ட் லிசனர் நீங்கள் என்ன பண்ணலாம், ஸோ பண்ணலாம். ஸோ ஒரு இடத்துல பார்த்துருக்கீங்களா, ஒரு வீடியோ வந்து ஓடிட்டு இருக்கு, அது ஃபுல்லாக பார்த்து முடிச்சதுக்கப்புறம் தான் அடுத்த வீடியோ உங்களுக்கு அன்லாக் ஆகும். ஓகேவா, அந்த மாதிரி வச்சிருப்போம். எப்படி அது ப்ரோ நான் வீடியோ பார்க்கறது எப்படி ப்ரோ அவங்க லிசன் பண்ணுறாங்க, யாராச்சும் உட்காந்து பார்த்துக்கிட்டே இருப்பாங்களா நான் வீடியோ பார்க்குறேன்னா இல்லையான்ட்டு? நோ, தே ஜஸ்ட் கிவ் தட் ஆட் ஈவெண்ட் லிசனர். இதை என்ன பண்ண, நமக்காக அந்த வீடியோவை லிசன் பண்ண போகுது. எத்தனை டைமிங்ன்றதாங்க, ஒரு டைமர் ஓட ஆரம்பிக்கும் ஆட்டோமேட்டிக்காக. அந்த வீடியோ 30 செகண்ட்னா 30 செகண்ட், அந்த வீடியோ 10 நிமிஷம்னா 10 நிமிஷம், 1 ஹவர்னா 1 ஹவர் வீடியோனா 1 ஹவர் ஓடும். அந்த டைம் வரைக்கும் அதை லிசன் பண்ணும், வெயிட் பண்ணும். ஒன்ஸ் லிசன்னா ரிமூவ் பண்ணிடும். அந்த ஈவெண்ட்டை ரிமூவ் பண்ண சொல்ல என்ன பண்ணும், அடுத்த வீடியோக்கு அலோவ் பண்ணு, டாபிக் 2க்கு அலோவ் பண்ணு அப்படின்றத சொல்லிடும். ஓகேவா, ஸோ இதுதான் ஒரு ரியல் டைம் சினாரி. ஸோ இதுக்கு தான் இந்த ஆட் ஈவெண்ட் லிசனர், ரிமூவ் ஈவெண்ட் லிசனர் யூஸ் ஆகுது. ஸோ இதை வந்து நம்ம யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம், அந்த பர்டிகுலர் எலமெண்ட்டோட, இப்போ வீடியோ எலமெண்ட்டோ ஆடியோ எலமெண்ட்டோ எனி எலமெண்ட்டோட இன்ஃபர்மேஷன் நம்ம எடுத்துட்டு அதை பார்த்துட்டாங்களா இல்லையா, முடிச்சிட்டாங்களா இல்லையா அப்படின்றத நம்ம என்ன பண்ணிக்கலாம், டேட்டா பேஸில் அப்டேட் பண்ணிக்கலாம். இப்போ நான் கொடுக்குற அசஸ்மெண்ட்டை நீங்கள் முடிச்சிட்டீங்களா இல்லையான்றதை நான் தெரிஞ்சுக்க முடியும் இல்லையா. ஸோ இது மூலயமா, ஸோ இதுதான் லிசனிங். ஓகே, அண்ட் ரிமூவிங். ஓகே, நம்ம பார்த்தது மெயினாக ஆன் கிளிக், தென் மவுஸ் ஓவர், தென் கீ டவுன், தென் ஆன் சப்மிட். ஓகேவா, இது எல்லாமே ஆன் போட்டுக்கணும். ஆன் கிளிக், ஆன் மவுஸ் ஓவர், ஆன் கீ டவுன், ஆன் சப்மிட். அஞ்சாவதாக பார்த்தது ஆட் ஈவெண்ட் லிசனர், அடுத்தது ரிமூவ் ஈவெண்ட் லிசனர். ஓகேவா, ஸோ இதை ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் வச்சு இதில் இருக்க மாதிரியான எக்ஸாக்ட் அவுட்புட்டை உங்களால் எடுக்க முடியுதான்னு பாருங்க. தட்ஸ் எனஃப். நான் ப்ராக்டிஸ் பண்ணுங்கன்னா நீங்கள் புதுசாக ஒரு அப்ளிகேஷன் எடுத்துகிட்டு வந்து ஸோ இது வந்து ஒரு இடத்துல இன்பில்ட் பண்ணி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கன்னு கிடையாது. இங்கே இருக்கிறத ப்ராக்டிஸ் பண்ணாலே போதும். ஸோ தட்ஸ் எனஃப். இஃப் யூ வாண்ட் டு டூ தட்னா ஐ எம் ரியலி ஹாப்பி. கண்டிப்பாக அதை பண்ணலாம். ஓகே, ஸோ இஃப் யூ ஹேவ் டவுட்னா கண்டிப்பாக என்ன வின் பண்ணலாம். ஐ வில் கிளியர் த டவுட். ஓகேவா, ஸோ ஈவெண்ட் லிசனர் எந்த அளவுக்கு முக்கியன்றது உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். அப்போ எது நடந்தாலுமே நம்ம லிசன் பண்ண போகிறோம். லிசன் பண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோம், அதுக்கான அவுட்புட்டை யூசருக்கு கொடுக்க போகிறோம். ஃபார்ம் சப்மிட்டட், சக்ஸஸ்ஃபுல்லி லாகின், ஸோ சக்ஸஸ்ஃபுல்லி லாக் அவுட். ஓகேவா, ஸோ அது மட்டும் இல்லாமல் பாஸ்வேர்ட் தப்பாக போட்டோம்னா இது எல்லாமே வந்து என்ன பண்ண போகுது, இட்ஸ் எவ்ரி திங். இந்த இடத்துக்கிட்ட பாருங்க. ஸோ பாஸ்வேர்ட் ஃபீல்டு ரெக்வயர்ட், நான் பாஸ்வேர்ட் ஃபீல்டை போட்டுட்டேன்ப்பா, திரும்பி லாகின் கொடுக்குறேன். ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் ரெக்வயர்ட், நான் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீல்டும் போட்டுட்டேன்ப்பா, திரும்பி லாகின் கொடுக்குறேன். ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் மஸ்ட் பி 10 கேரக்டர். அப்போ 1 2 3 4 5 6 7 8 9 0. அப்போ இப்போ பாருங்கள் என்ன வரப்போகுது, ஸோ இன்வேலிட் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர். ஓகே, அப்போ நான் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் ஒருவேளை கரெக்டாக கொடுத்தேன்னா, ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் நான் கரெக்டாக கொடுத்தேன்னா, ஸோ இன்வேலிட் பாஸ்வேர்ட் வரப்போகுது. இன்வேலிட் பாஸ்வேர்ட். ஓகே, பாஸ்வேர்ட் கரெக்டாக கொடுக்கணும் இல்லையா. அப்போ பாஸ்வேர்டும் கரெக்டாக கொடுத்தேன்னா கண்டிப்பாக லாகின் சக்ஸஸ்னு வரும். கரெக்ட் சத்யா. ஸோ லாகின் சக்ஸஸ் முடிஞ்சிருச்சா. ஸோ இதுதான் விஷயம். ஓகேவா, ஸோ அப்போ இந்த இடத்துல பாருங்க, செட்டிங்ஸை நான் கிளிக் பண்ண சொன்னால் எப்படி எனக்கு இது ஓப்பன் ஆகுது, பவர் பண்ண சொல்ல எப்படி எனக்கு பார்த்தீங்களா ஒரு இன்ட்ராக்ஷன். இது ரெக்கார்டட் செக்ஷனு, இது சர்ச் ஸ்டூடெண்ட்டு, இது அப்டேட் பாஸ்வேர்டு, இது மார்க் லிஸ்ட்டு, இது வந்து சப்ஜெக்ட் லிஸ்ட்டு, இது வந்து லாக் அவுட்டு. எப்படி வருது இந்த இடத்துக்கிட்ட பாருங்க. ஸோ ஹோவர் எஃபெக்ட் எனேபிள் பண்ணல. ஓகே, ஸோ இந்த இடத்துக்கிட்ட கர்சர் பார்த்தீங்களா நார்மலாக இருக்குது. இந்த இடத்துக்கிட்ட போனோடனே கர்சர் பாயிண்டராக மாறுது. எப்படி உங்கள் பாயிண்டராக மாறுது, எவ்ரி திங் இஸ் த ஈவெண்ட். ஓகே, ஸோ லிசனிங் த ஈவெண்ட், அவ்வளோதான். ஓகே, இட்ஸ் சிம்பிள் when you ப்ராக்டிஸ் அகெயின் அண்ட் அகெயின். ஸோ நம்ம என்ன பண்ணலாம், அடுத்த டாப்பிக்கில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் எவ்ரி ஒன். தேங்க்யூ.